சாய்ராம். ஷீரடி தெய்வம். அத்தியாயம் 27. குருவும் சீடரும். குருவின் கிருபை. மத தொடர்பான நூல்களை தன் ஸ்பரிசத்தால் புனிதப்படுத்தியதையும் பாராயணத்திற்காகவும் இதர விஷயங்களுக்காகவும் பக்தர்கள் அளித்ததையும் பாபா அனுகூலம் செய்த சில சம்பவங்களையும் இந்த அத்தியாயத்தில் காண்போம். ஒரு மனிதன் கடலில் மூழ்கும்போது எல்லா புண்ணிய நதிகளிலும் தீர்த்தங்களிலும் நீராடிய புண்ணியம் அவனை வந்தெய்துகிறது. அதுபோலவே ஒரு மனிதன் சத்குருவின் பாத கமலங்களில் அடைக்கலம் புகும்போது மும்மூர்த்திகளான பிரம்மா, விஷ்ணு, மகாதேவர் போன்றவரையும் பரபிரம்மத்தையும் வணங்கிய பேச்சினை அடைகிறான். ஒரு கற்பக தருவாகவும் ஞானக் கடலாகவும் ஆன்மீக உணர்வை அளிப்பவருமாகிய சாயிநாதனுக்கு ஜெயம் உண்டாகட்டும். ஓ சாயி, தங்களின் கதைகளின் பால் எங்களுக்கு ஈடுபாட்டினை உண்டாக்கச் செய்யுங்கள். சாதக பறவையானது மேகங்களில் உள்ள நீரை பருகி இன்பம் அடையும். உங்களின் கதைகளை கற்போரும் கேட்போரும் அப்பறவை அடையும் மன நிறைவினை அடைந்து ஆர்வமோடு பருகி இன்புறட்டும். தங்களின் கதைகளை கேட்போரும் அவர்களது குடும்பத்தாரும் சாத்வீக உணர்வுகள் அனைத்தையும் பெறட்டும். அவர்களின் மனது உருகி கண்களில் நீர் வழிய அவர்களின் மூச்சின் இயக்கம் சீராகி மனம் அமைதியடைந்து மெய் சிலிர்த்து அழுது தேம்பி உடல் ஒடுங்கட்டும். எங்களின் பகைமையும் சிறிய பெரிய வேறுபாடுகளும் மறைந்தொழியட்டும். இந்நிலையினை ஒருவன் அடையும் போது குருவின் கிருபை அவன் மீது மலர்ந்திருக்கிறது என்பது பொருள். இத்தகைய உணர்வுகள் உன்பால் எழும்போது குருவும் மிக மிக மகிழ்கிறார். ஆத்ம உணர்வு அடையும் லட்சியத்திற்கு அவர் உறுதியாக வழிகாட்டுவார். பாபாவிடம் முழுமையான உண்மையான சரணாகதி அடைதலே மாயையின் பிடியிலிருந்து விடுபடுவதற்குரிய சிறந்த வழியாகும். வேதங்களாலும் மாயைக்கு அப்பால் நம்மை இட்டுச் செல்ல முடியாத போதும் சத்குரு ஒருவராலேயே அது சாத்தியப்படும். நாம் பரம்பொருளை எல்லா ஜீவராசிகளிடமும் காண முடியும். புதிய நூல்களை புனிதமாக்கும் பாபா. பாபா உபதேசம் அளிக்கும் பல முறைகளில் ஒரு முறையை இங்கு காண்போம். சிலர் தாங்கள் பாராயணம் செய்ய விரும்பிய மத தொடர்பான சில புனித நூல்களை பாபாவிடம் எடுத்து சென்று அவர் திருக்கரங்களில் கொடுத்து புனிதமாக்கப்பட்ட பின் அவைகளை மீண்டும் திரும்ப பெற்றுக்கொள்வது தங்களின் வழக்கமாக கொண்டிருந்தனர். அத்தகைய நூல்களை அவர்கள் தினந்தோறும் படிக்கும்போது பாபா அவர்களுடன் இருப்பதாக உணர்ந்தனர். காக்கா மகாஜனி ஒருமுறை ஏக்நாத் பாகவதம் நூல் ஒன்றுடன் ஷீரடிக்கு வந்தார். ஷாமா இந்நூலை படிப்பதற்காக மசூதிக்கு எடுத்து சென்றார். பாபா அதை அவரிடம் இருந்து வாங்கி அங்குமிங்குமாக சில பக்கங்களை புரட்டிவிட்டு அதனை ஷாமாவிடம் கொடுத்தார். இதை நீ வைத்துக்கொள் என்றார். ஷாமாவோ அது காக்காவுடையது, அதை அவரிடம் திருப்பி தர வேண்டும் என்றார். பாபாவோ இல்லை இல்லை, இது உன் நன்மைக்காக அளிக்கப்பட்டது, நீயே வைத்துக்கொள் என்றார். இது மட்டுமன்றி இதுபோல பல நூல்கள் ஷாமாவிடம் ஒப்படைக்கப்பட்டன. சில நாட்கள் சென்றதும் மீண்டும் ஒருமுறை மற்றொரு பாகவத நூலுடன் வந்த காக்கா அதனை பாபாவின் கரங்களில் கொடுத்தார். அப்போது பாபா அதனை பிரசாதமாக காக்காவிடம் கொடுத்து அதனை நன்றாக பாதுகாக்கும்படியும் அது அவரை நல்ல நிலையில் வைக்கும் என்றும் கூறினார். காக்காவும் அதனை பணிவுடன் பெற்றுக்கொண்டார். பாபா அளித்த விஷ்ணு சகஸ்ரநாமம். ஷாமா பாபாவின் மிக நெருங்கிய பக்தர். ஒருமுறை பாபா விஷ்ணு சகஸ்ரநாமத்தை ஒரு பிரதியை பிரசாதமாக ஷாமாவுக்கு அளித்து அவருக்கு அருள் செய்ய விரும்பினார். அப்போது ராமதாசு என்ற பக்தர் ஷீரடிக்கு வந்து சில காலம் தங்கியிருந்தார். அதிகாலையில் எழுவதும் குளித்து நீராடி காவி ஆடை உடுத்திக்கொண்டு திருநீற்றினை தரித்து கொண்டு விஷ்ணு சகஸ்ரநாமம், அத்தியாத்ம
இராமாயணம் ஆகிய புனித நூல்களை தினந்தோறும் படிப்பது அவரின் அன்றாட வழக்கமாக இருந்தது. அவர் இதனை நம்பிக்கையுடன் பலமுறை படிப்பார். அத்தருணத்தில் பாபா விஷ்ணு சகஸ்ரநாமத்தை ஷியாமாவுக்கு ஆரம்பித்து வைத்து அவருக்கு அருள் செய்ய நினைத்தார். எனவே ராமதாசியை தன் அருகில் அழைத்தார். நான் தாங்க முடியாத வயிற்று வலியால் அல்லலுறுகிறேன். சூகத்தாவரை உட்கொண்டாலன்றி என் வலி நிற்காது. எனவே நீ கடைவீதிக்குச் சென்று இந்த மருந்தை வாங்கி வா என்றார். அவர் சென்றதும் பாபா தன் இருக்கையிலிருந்து எழுந்து இறங்கி வந்து ராமதாசி படித்து கொண்டிருந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்தை எடுத்து வந்தார். பின்னர் ஷியாமாவிடம் அதை கொடுத்தார். ஓ ஷியாமா, இந்த புத்தகம் மிக பயனளிப்பது. எனவே தான் இதை உனக்கு பரிசளிக்கிறேன். நான் ஒருமுறை தீவிரமாக கஷ்டப்பட்டேன். என் இதயம் துடிக்கத் தொடங்கி என் உயிர் மிகவும் ஆபத்தான நிலையில் இருந்தது. அத்தருணத்தில் நான் இந்நூலை என் மார்போடு வைத்து அணைத்து கொண்டேன். அப்போது அது எனக்கு மிகுந்த ஆறுதலை தந்தது. அல்லாவே என்னை காப்பாற்ற கீழிறங்கி வந்ததாக நான் எண்ணினேன். எனவே இதை நான் உனக்கு கொடுக்கிறேன். மெதுவாக படி. தினந்தோறும் குறைந்தபட்சம் ஒரு நாமத்தையாவது படி. அது உனக்கு நன்மை செய்யும் என்றார். பாபா அளித்ததை ஏற்க தயங்கிய ஷியாமாவோ அது எனக்கு வேண்டாம் பாபா. இந்நூலின் சொந்தக்காரரான ராமதாசி ஒரு பைத்தியம், பிடிவாதக்காரன், கோபக்காரன். நிச்சயம் என்னுடன் சண்டைக்கு வருவான். மேலும் நானோ ஒரு பட்டிக்காட்டான். எனக்கு இந்நூலில் உள்ள சமஸ்கிருத எழுத்துக்கள் படிக்க தெரியாது என்றார். பாபா இச்செய்கையின் மூலம் ராமதாசிக்கு எதிராக தன்னை கிளப்பி விடுகிறாரோ என நினைத்தார் ஷியாமா. தன் நலனுக்காக பாபா என்ன நினைத்தார் என்ற எண்ணமே ஷியாமாவுக்கு இல்லை. ஷியாமா படிப்பறிவு இல்லாதவராக இருந்த போதிலும் தனது நெருங்கிய பக்தரான ஷியாமாவை உலக துன்பங்களிலிருந்து காப்பாற்றவே பாபா அந்நூலை கொடுக்க எண்ணி இருக்க வேண்டும். கடவுள் நாமத்தின் சக்தி யாவரும் அறிந்ததே. அது நம்மை எல்லா பாவங்களிலிருந்தும் விடுவிக்கும். பிறப்பு மற்றும் இறப்பிலிருந்து நம்மை விடுவிக்கின்றது. பிறப்பு இறப்பிலிருந்து விடுபட இதைவிட சிறந்த சாதனம் வேறெதுவும் இல்லை. மிகச்சிறந்த முறையில் நம் மனதை இப்பாராயணம் தூய்மையாக்குகிறது. இப்பாராயணம் செய்வதற்கு எவ்வித சடங்கு முறைகளோ தடைகளோ கிடையாது. இதை படிப்பது சுலபம். ஷியாமாவுக்கு இந்த சாதனையில் ஆர்வம் இல்லாதிருந்த போதும் ஷியாமா இதனை செய்ய வேண்டும் என்று பாபா விரும்பினார். ஏக்நாத் மகாராஜின் இதுபோல ஒரு முறை ஒரு ஏழை பிராமணனிடம் விஷ்ணு சகஸ்ரநாமத்தை அளித்து காப்பாற்றினார் என முன்பே கூறப்பட்டுள்ளது. விஷ்ணு சகஸ்ரநாமத்தை பாராயணம் செய்வதன் மூலம் மனமானது தூய்மைப்படுத்தப்படுகின்றது. இது மனதை தூய்மைப்படுத்த ஓர் அகன்ற வழி. எனவேதான் பாபா இதனை ஷியாமாவிடம் திணித்தார். ஆவேசமடைந்த ராமதாசி சூகத்தாவரை விதைகளுடன் பாபாவிடம் வந்தார். அங்கிருந்து அனைத்தையும் கவனித்து கொண்டிருந்த அண்ணா சஞ்சீனிகர் நடந்ததையெல்லாம் ஒன்றுவிடாமல் ராமதாசியிடம் சொல்லி நாரதர் கலகத்தை உண்டு பண்ணினார். இதை கேள்விப்பட்ட ராமதாசி கோபத்தால் குதித்தார். வெறி பிடித்தவர் போல் கோபத்துடன் ஷியாமாவை தேடி வந்தார். வயிற்று வலி என்ற பெயரில் மருந்து வாங்கி வர பாபாவை ஷியாமாதான் தூண்டிவிட்டார் என்றும் அதன் மூலம் தன் புத்தகத்தை அவர் எடுத்துக்கொண்டார் என்றும் குற்றம் சாட்டினார். ஷியாமாவை அவர் கண்டபடி ஏசினார். ஷியாமா அப்புத்தகத்தை திருப்பி தரவில்லை எனில் அவர் முன்பே தன் மண்டையை உடைத்து கொள்ள போவதாக அச்சுறுத்தினார். ஷியாமாவோ அமைதியான முறையில் அவரிடம் வாதித்து பார்த்தார். அது எப்பயனும் அளிக்கவில்லை. ராமதாசியை சாந்தப்படுத்திய பாபா. இவை அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்த பாபா ராமதாசியிடம்,
ஓ ராமதாசி, என்ன விஷயம்? ஏன் இவ்வளவு கலங்கி போயிருக்கிறாய்? ஷாமா நம் பையன் இல்லையா? அவனை ஏன் வீணாக திட்டுகிறாய்? இவ்வளவு சண்டை போடும் ஆளாக நீ ஏன் இருக்கிறாய்? மென்மையான இனிமையான மொழிகளை பேச உன்னால் முடியாதா? நீ தினந்தோறும் புனித நூல்களை படிக்கின்றாய் என்றாலும் கூட உன் மனம் தூய்மையற்றதாய் தான் இருக்கின்றது. உன் உணர்வுகள் கட்டுப்பாடற்று இருக்கின்றன. நீ என்ன ராமதாசி போ. இவைகள் எல்லாவற்றிலும் நீ பற்றற்றும் கவனம் கொள்ளாதும் இருக்க வேண்டும் என்றார். இந்த புத்தகத்தை நீ இவ்வளவு அதிகமாக விரும்புவது வியப்பாக இருக்கிறது. உண்மையான ராமதாசிக்கு மமதா, பற்று இருக்கக்கூடாது. ஆனால் சமதா, எல்லோரையும் நேசிக்கும் குணம் மட்டுமே இருக்க வேண்டும். ஒரு புத்தகத்திற்காக இந்த ஷாமா பையனுடன் ஏன் இவ்வளவு சண்டை செய்து கொண்டிருக்கிறாய்? நீ உன் இடத்தில் அமர்ந்து கொள். பணம் கொடுத்தால் ஏராளமான புத்தகங்கள் கிடைக்கும். ஆனால் மனிதர்கள் கிடைக்க மாட்டார்கள். இதையெல்லாம் எண்ணி பார்த்து அனைவர் மீதும் தயவுள்ளவனாய் இரு. உன் புத்தகம் என்ன மதிப்பு பெறும்? ஷாமாவுக்கு அதை பற்றிய எண்ணம் எதுவும் இல்லை, கவலைப்படவும் இல்லை. எனவே ஷாமாவும் அதை படித்து பலனை அடையட்டும் என்றெண்ணினேன். எனவேதான் அப்புத்தகத்தை அவனிடம் கொடுத்தேன் என்றார் பாபா. பாபாவின் மொழிகள் எத்தனை இனிமையாக இருக்கிறது! அவை தரும் பலன்களோ ஆச்சரியமானது. பாபாவின் சொற்களை கேட்ட ராமதாசி அமைதியானார். ஷாமாவிடம் அதற்கு பதிலாக பஞ்சரத்தின கீதை ஒன்று எடுத்துக்கொள்வதாக கூறினார். இதை கேட்டு ஷாமாவும் சந்தோஷம் அடைந்து, ஒன்றென்ன 10 பிரதிகள் வேண்டுமானாலும் தருகிறேன் என்று கூறினார். இறுதியாக இவ்விவாதம் சமாதானத்திற்கு வந்தது. எந்த கடவுளை பற்றியும் அறிய வேண்டும் என்ற ஆர்வமில்லாமல் இருந்தாரோ அப்படிப்பட்டவர் பஞ்சரத்தின கீதையை கேட்டதும் பாபாவின் முன் தினந்தோறும் புனித நூல்களை படித்த ராமதாசி ஷாமாவிடம் அவர் முன்னிலையிலேயே சண்டையிட்டதுமாகிய இவற்றை நோக்கும்போது யார் மீது பழி சொல்வது, யாரை கோபிப்பது என்பதையெல்லாம் நாம் அறியோம். ஆனால் இந்நிகழ்ச்சி மட்டும் நடந்திராவிட்டால் ஈஸ்வர நாமத்தின் மகிமை, விஷ்ணு சகஸ்ர நாம பாராயணம் ஆகியவை எல்லாம் ஷாமாவின் அறிவிற்கு எட்டி இருக்காது என்பதை மட்டும் உணர முடிகிறது. எனவே பாபா ஒன்றை கற்பிக்கும் முறையும் ஒன்றை துவக்கி வைக்கும் முறையும் மகத்துவம் மிக்கது. ஷாமா அந்நூலை படிப்படியாக கற்கத் துவங்கினார். புனே இன்ஜினியரிங் கல்லூரி பேராசிரியரும் ஸ்ரீமான் பூட்டியின் மருமகனுமான பேராசிரியர் ஜிஜி நார்கே MA MSc என்பவருக்கு அதை விவரித்து சொல்லும் அளவுக்கு அதில் வல்லமை பெற்றார் ஷாமா. காக்கா சாஹிப் கண்ட விட்டலின் காட்சி. ஒரு நாள் காக்கா சாஹிப் தீக்ஷித் ஷீரடியில் உள்ள தனது வாதாவில் காலை குளியலை முடித்ததும் தியானம் செய்து கொண்டிருந்தார். மத்தியானத்தில் அவர் விட்டலின் தெய்வீக காட்சியை கண்டார். அதன் பின் அவர் பாபாவை காணச் சென்றபோது பாபா அவரிடம், விட்டல் பாட்டில் வந்தாரா? நீர் அவரை கண்டீரா? அவர் மிகவும் நழுவல் பேர்வழி. அவரை இறுக பிடித்து கொள்ளும். இல்லாவிட்டால் உனக்கு டேக்கா கொடுத்துவிட்டு ஓடி போய் விடுவார் என்றார். அதன்பின் அன்று மத்தியான வேளையில் ஒரு வியாபாரி பண்டரிபுர விட்டலின் படங்களை விற்று கொண்டு வந்தான். காக்கா சாஹிப் தான் தியானத்தில் கண்ட அதே விட்டலின் ரூபத்தை அப்படத்தில் கண்டதும் வியப்புக்குள்ளானார். பாபாவின் மொழிகளை நினைவு கூர்ந்த அவர் அதிக விருப்பம் கொண்டு ஒரு படத்தை வாங்கி வழிபாட்டிற்காக தன் பூஜை அறையில் வைத்தார். பாபாவின் ஆசியுடன் கீதா ரகசியம். பிரம்ம வித்தைகளை கற்பவரை பாபா எப்போதும் நேசித்தார். அவர்களை ஊக்குவிக்கவும் செய்தார். இதனை எடுத்துக்காட்டும் விதமாக ஒருமுறை பாபு சாஹிப் என்பவருக்கு ஒரு பார்சல் வந்தது. லோகமான்ய திலகர் எழுதிய கீதா ரகசியத்தின் ஒரு பகுதியாகும். பாபு சாஹிப் அப்பார்சலை தன் அக்குளில் வைத்து
கொண்டவராய் மசூதிக்கு வந்து பாபாவை பணிந்து வணங்கினார். அப்போது அப்பார்சல் பாபாவின் பாதத்தின் மீது விழுந்தது. பாபா அது என்ன பார்சல் என வினவினார். அதன் பின் அவ்விடத்திலேயே அப்பார்சல் உடைக்கப்பட்டு அதிலிருந்த புத்தகத்தை பாபாவின் கரத்தில் வைத்தார். பாபா அப்புத்தகத்தை அங்கும் இங்குமாக புரட்டிவிட்டு தமது பையில் இருந்த 1 ரூபாயை எடுத்து அதன் மீது வைத்து அதை பாபு சாஹிப்பிடம் கொடுத்தார். பாபா அவரிடம் இதை முழுமையும் படி, உனக்கு நன்மைகள் விளையும் என்றார். கபர்டேவின் பணிவும் எளிமையும். ஒருமுறை தாத்தா சாஹிப் கபர்டே தன் குடும்பத்தாருடன் வந்து ஷீரடியில் தங்கியிருந்தார். இக்குறிப்பு சாயி லீலா சஞ்சிகையில் உள்ளது. அது தற்போது கபர்டேவின் டைரியாக தமிழிலும் மொழிபெயர்க்கப்பட்டு சமஸ்தானத்தால் வெளியிடப்பட்டுள்ளது. தாத்தா சாஹிப் ஒரு சாதாரண மனிதர் அல்ல. அவர் அமராவதியில் வாழ்ந்த மிக பெரும் பணக்காரர், மிகவும் புகழ்பெற்ற வழக்கறிஞர், டெல்லி கவுன்சிலின் முக்கிய அங்கத்தினர்களில் அவரும் ஒருவர். மிகுந்த புத்தி சாதுரியம் உடையவர், மிகச் சிறந்த பேச்சாளர். இத்தகுதிகள் இருந்தாலும் பாபாவின் முன் வாய் திறக்க அவருக்கு தைரியமில்லை. ஆனால் பெரும்பாலான பக்தர்கள் பாபாவுடன் பேசி விவாதித்து கொண்டிருப்பர். ஆனால் கபர்டே, நூல்கர், பூட்டி ஆகிய மூவர் மட்டும் எப்போதும் மௌனமாகவே இருப்பர். அவர்கள் சாந்தம், எளிமை, பொறுமை போன்ற நற்பண்புகள் வாய்க்கப்பட்டவர்கள். தாதா சாஹிப் புகழ்பெற்ற வித்யாரண்யரால் எழுதப்பட்ட பஞ்சதசியை, அத்வைத்த தத்துவத்தை பற்றிய அச்சம்ஸ்கிருத நூலினை படித்து மற்றவர்களுக்கு விளக்கம் சொல்லும் அளவுக்கு வல்லமை மிக்கவர். ஆனால் அவர் மசூதிக்கு வந்து பாபாவின் முன் அமர்ந்துவிட்டால் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டார். ஒருவன் வேதங்களை எவ்வளவுதான் கற்று தேர்ந்திருந்தாலும் கூட உண்மையில் பிரம்மத்தை அறிந்தவர் முன் சாதாரணமானவனாகி ஒளி மங்கியவனாகிறான். ஆன்ம அறிவின் முன் எக்கல்வியும் பிரகாசிக்க முடியாது. திருமதி கபர்டேவின் அன்பு கவளங்களை ஏற்ற பாபா. தாத்தா சாஹிப் கபர்டே 4 மாதங்கள் ஷீரடியில் தங்கியிருந்தார். ஆனால் அவர் மனைவியோ 7 மாதங்கள் அங்கு தங்கியிருந்தாள். இருவரும் தங்களின் ஷீரடி வாசத்தை எண்ணி எல்லையில்லா களிப்பில் இருந்தனர். திருமதி கபர்டே பாபாவின் மேல் எல்லையற்ற பக்தியையும் விசுவாசத்தையும் கொண்டிருந்தாள். அவர் மீது அவள் ஆழ்ந்த அன்பை செலுத்தினாள். ஒவ்வொரு நாள் மதியமும் அவளே நெய்வேத்தியத்தை எடுத்துக்கொண்டு மசூதிக்கு வருவாள். பாபா அதனை ஏற்றுக்கொண்ட பிறகுதான் அவள் உணவு உண்ணச் செல்வாள். அவளின் ஆழ்ந்த உறுதியான பக்தியை மற்றவர்களுக்கு காண்பிக்க நினைத்தார் பாபா. ஒரு நாள் அவருக்காக அவள் சன்னாம், ஒரு கோதுமை பலகாரம், பூரி, சாதம், சூப், சர்க்கரை பொங்கல், வற்றல் இவைகளை எடுத்துக்கொண்டு மசூதிக்கு வந்தாள். வழக்கமாக மணிக்கணக்கில் காத்திருக்கும் பாபா திருமதி கபர்டே வந்ததும் உடனே எழுந்தவர் தனது சாப்பிடும் இடத்திற்கு சென்றார். அவள் எடுத்து வந்த பாத்திரத்தின் மூடியை திறந்து ஊக்கத்துடனும் விருப்பத்துடனும் அவைகளை எடுத்து உண்ணத் தொடங்கினார். அதை கண்ட ஷியாமா பாபாவிடம், ஏன் இந்த பாரபட்சம்? மற்றவர்களின் உணவை புறக்கணித்துவிட்டு அதனை ஏறெடுத்தும் பார்க்காமல் அதை பற்றி கவலை கொள்ளாமல் இருக்கிறீர்கள். ஆனால் திருமதி கபர்டேவின் உணவையே ஊக்கத்துடன் வாங்குகிறீர்கள். இது எவ்வகையில் நியாயம்? இதற்கு நீங்கள்தான் நியாயம் கூற வேண்டும். இப்பெண்மணியின் பலகாரங்கள் மட்டும் என்ன அவ்வளவு இனிமை பொருந்தியதாக இருக்கிறதா? இது எங்களுக்கெல்லாம் ஒரு தீரா பிரச்சனையாகவே இருக்கின்றது என்றார். இதை கேட்ட பாபா ஷாமாவிடம், உண்மையிலேயே இவ்வுணவு அசாதாரணமானதுதான். உண்மையில் இப்பெண்மணி முற்பிறவியில் ஒரு வியாபாரியின் கொழுத்த பசுவாக பிறந்து அதிக பால் கொடுத்து வந்தாள். பின்னர் அவள் மறைந்து ஒரு தோட்டக்காரன் குடும்பத்திலும் பின்னர் சத்திரிய குடும்பம்
ஒன்றிலும் அதன் பின்னர் ஒரு பிராமணர் குடும்பத்திலும் பிறந்தாள். மிக நீண்ட காலத்துக்கு பின்தான் இப்போது அவளை நான் காண்கிறேன். அவளது பாத்திரத்திலிருந்து சில அன்பு கவளங்களைத்தான் நான் இப்போது உண்கிறேன் என கூறிக்கொண்டே அவள் கொண்டு வந்த உணவுக்கான முழு தீர்ப்பையும் வழங்கினார். நமது கை, வாய் முதலியவற்றை கழுவி கொண்ட பின் உண்ட மன நிறைவின் அடையாளமாக ஏப்பம் விட்டவராய் தன் இருக்கையில் போய் அமர்ந்தார் பாபா. குரு சீடரின் பரஸ்பர சேவை. பாபா உணவு உட்கொண்ட பின் திருமதி கபர்டே பாபாவின் கால்களை பிடித்துவிடத் தொடங்கினாள். பாபாவும் அவளுடன் பேச ஆரம்பித்தார். தன் கால்களை பிடித்துவிட்டு கொண்டிருந்த கபர்டேவின் கையை ஆதரவாக பிடித்துவிட்டார் பாபா. இவர்களின் பரஸ்பர சேவையைக் கண்டு ஷாமா வேடிக்கை செய்தார். ஷாமா பாபாவிடம், இது நன்றாக இருக்கிறது. கடவுளும் பக்தையும் ஒருவருக்கொருவர் சேவை செய்து கொள்வதை காண்பது அற்புத காட்சி என்றார். அவளது விசுவாசமான சேவையில் மகிழ்ந்த பாபா அவளை மென்மையான தன் அற்புதமான குரலில் ராஜா ராமா, ராஜா ராமா என்று கூறியபடி, இப்போதிலிருந்து எப்போதும் இதுபோல் நீ சேவை செய்து வந்தால் உனது வாழ்வின் நோக்கத்தை எய்துவாய். உனது மனமும் சாந்தி பெறும். இதன் மூலம் நீ பெரும் பயன் அடைவாய் என்றார். சக்தி பாத். ஆன்மீக விஷயங்கள் பற்றிய எண்ணம் இல்லாதவர்களுக்கு இதன் மகத்துவம் தெரியாது. இது ஒரு சாதாரண விஷயமாக தெரியும். ஆனால் இது உண்மையில்லை. சக்தி பாத் என்றழைக்கப்படும் இம்முறை குருவின் சக்தியை சீடனுக்கு மாற்றிவிடும் முறையாகும். ஓ, பாபாவின் மொழிகள் எவ்வளவு வல்லமை மிக்கவை, பயன் மிக்கவை! ஒரே வினாடியில் அவை அனைத்தும் அவளின் உள்ளத்தை துளைத்து அங்கே இடம் பிடித்து கொண்டன. குருவுக்கும் சீடனுக்கும் இருக்க வேண்டிய உறவுத்தன்மை இத்தன்மையாய் இருக்க வேண்டும் என்பதனை இந்நிகழ்ச்சி நமக்கு விளக்குகிறது. குருவும் சீடனும் ஒருவருக்கொருவர் அன்பு கூர்ந்து சேவை செய்ய வேண்டும். இருவருக்கும் இடையில் எவ்வித பாகுபாடும் வித்தியாசமும் கிடையாது. இருவரும் ஒருவரே. ஒருவர் இல்லாமல் மற்றவர் வாழ முடியாது. சீடன் குருவின் பாதங்களில் தன் தலையை வைப்பதெல்லாம் ஒரு புறத் தோற்றமே. உண்மையில் அகத்தன்மையில் அவர்கள் இருவரும் ஒன்றே. இவ்விருவருக்கிடையில் பாகுபாட்டை காண்பவன் இன்னும் முழு பக்குவம் அடையாதவன், மனம் ஒழுங்குபடாதவன். ஓம் சாய்ராம். சாயின் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைப்போம்.